ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி எல்லோரும் எக்ஸாம் நல்ல மாதிரி எழுதியிருக்கீங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுதின எக்ஸாமில் எந்த எக்ஸாம் ரொம்ப எளிமையாக இருந்தது, எந்த எக்ஸாம் ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்தெந்த எக்ஸாம் வந்து எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் அனலைஸ் அக்கார்டிங் டு யுவர் ப்ரெசன்டேஷன் இன் பப்ளிக் எக்ஸாம் 2025 விச் இஸ் த டாப் மோஸ்ட் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் இன் பப்ளிக் எக்ஸாம் 2025. அதே மாதிரி விச் இஸ் த டாப் மோஸ்ட் டஃப் சப்ஜெக்ட் நீங்கள் எது நினைக்கிறீங்க? ஸோ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டரில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது தமிழ் ஈஸி, இதில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து சயின்ஸ், தேர்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து இங்கிலீஷ், ஃபோர்த் பிளேஸில் இருக்குது எஸ்எஸ், ஃபிஃப்த் பிளேஸ் தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக கேட்டது வந்து பார்த்தா மேத்ஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ் எல்லாருக்கும் ரொம்ப எளிமையாக தான் இருந்தது. அதே மாதிரி சயின்ஸு செகண்ட் பிளேஸ் ரொம்ப எளிமையாக, அதாவது எக்ஸப்ட் சம் தவிர. தேர்ட் பிளேஸ் இங்கிலீஷ் ஆர் எஸ்எஸ், அதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ் இல்லை. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது ஃபோர்த் பிளேஸ் சொல்லும் போது சோசியல் சயின்ஸ் ஆர் இங்கிலீஷ், அல்லது வந்து ஃபிஃப்த் பிளேஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ். ஸோ கரெக்டாக எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நல்ல மார்க் வரும்ப்பா, அதை கவலைப்படாமல் இருங்க. நீங்கள் எதிர்பார்க்குறவர் நல்ல மார்க் வரும். ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.